بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று காலையிலிருந்து இதுவரைக்கும் ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை பலதரப்பட்ட தலைப்புகளின் கீழ் நாம் இதுவரை கேட்டு அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய குடும்பவியல் மாநாட்டின் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து இதுவரைக்கும் அமர்ந்திருந்த சோர்வு ஒரு புறத்திலும், இதற்காக நெடுந்தூரத்திலிருந்து பயணப்பட்டு வந்திருக்கிற பயண களைப்பு இன்னொரு புறத்திலும், காலை விடிந்ததற்கு பிறகு பணிகளுக்கு செல்ல வேண்டுமே என்ற எண்ணம் இன்னொரு புறத்திலும் என பல்வேறு உறுத்தல்கள் உள்ளத்திலே இருந்தாலும் அதனை துளிக்கூட வெளிப்படுத்தாத வகையில் அமைதியாக அமர்ந்திருக்கிற இலங்கை வாழ் மக்களின் மீது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் துவங்குகிறேன். எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு கணவன் மனைவி உறவும் கண் குளிர்ச்சி மிகுந்த குடும்ப வாழ்வும் என்ற தலைப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் என்னிடத்திலே நீங்கள் கேட்டு பிரார்த்தனை செய்து அதன் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறார். அப்படி திருமறை குர்ஆன் நெடுகிலும் ஏராளமான துஆக்கள் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா, இறைவா நாங்கள் தவறுதலாகவோ மறதியாகவோ செய்துவிட்ட காரியங்களுக்காக எங்களை பிழை பிடித்து விடாதே என்று நம்மை கேட்குமாறு அல்லாஹ் நம்மை பணிக்கிறான். வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, மூமின்களுக்கு எதிரான ஒரு பொறாமை உணர்ச்சி எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விடாமல் ஆக்கி வைப்பாயாக என்று கேட்க சொல்லுகிறான்.
லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, நேர்வழி கிடைத்ததற்கு பிறகு எங்களை வழிதவறச் செய்து விடாதே என்று கேட்க சொல்லுகிறான். இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லி தந்து இவற்றையெல்லாம் அல்லாஹ்வாகிய என்னிடத்திலே நீங்கள் கேட்டு அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த வரிசையில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் துணைகளிலிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பினை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக நமக்கு சொல்லித் தருகிறான். எங்களுக்கு எங்கள் மனைவிமார்களிடமிருந்து, கணவர்களிடமிருந்து, பிள்ளைகளிடமிருந்து இறைவா ஒரு கண் குளிர்ச்சியை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தியான வாழ்க்கையை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்க சொல்லுகிறான். அல்லாஹ் எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறானோ அவை அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவான் என்பது அதனுடைய பொருள். அல்லாஹ் எதை தருவானோ அதைத்தான் கேட்க சொல்லுவான். எதை இறைவன் தரமாட்டானோ, எதை தருவதற்கு இறைவன் விரும்ப மாட்டானோ அது போன்ற எந்த விஷயங்களையும் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுவதே கிடையாது. அது மாத்திரமில்லை, திருமறை குர்ஆனுடைய இன்னொரு இடத்துல இந்த மனைவிமார்களில் இருந்து, கணவர்களிடமிருந்து ஒரு கண் குளிர்ச்சியை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு அன்பை, ஒரு பாசத்தை இறைவன் ஏற்படுத்தி தந்து விட்டதாகவும் ஒரு இடத்திலே நமக்கு வாக்குறுதியும் தருகிறார். ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களில் இருந்தே உங்களுக்கான ஜோடிகளை இறைவன் தயாரித்திருக்கிறான், நீங்கள் அவர்களிடம் அமைதி பெறுவதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கிடையிலே இரக்கத்தையும் அன்பையும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்கிறான், இன்னொரு இடத்திலே உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில பாச பிணைப்பை ஏற்படுத்தி விட்டேன், ஒரு மன அமைதியை உங்களுக்கு வழங்கிவிட்டேன், ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நான் உண்டாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதியும் தருகிறான். இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் சொல்லுகிறான் கணவன் மனைவி என்ற குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்று. நம்மில் எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது? தினம் தினம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய நெஞ்சிலே கை வைத்து கேட்டு பார்த்தால், ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வரக்கூடிய செய்திகளை படித்து பார்த்தால், மனிதர்களில் பெரும்பாலான குடும்பங்கள் மகிழ்ச்சி அற்ற நிலையிலே, நிம்மதி அற்ற நிலையிலே, அமைதி இழந்த நிலையிலே, சண்டை சச்சரவுகளோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்றாட நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது எல்லோரும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது என்கிறான், ஆனால் நம்மிடத்திலே பெரும்பாலும் மகிழ்ச்சி இல்லாமல் போனது ஏன்? இறைவன் தவறாக சொல்லிவிட்டானா? அல்லாஹ் சொன்ன செய்தியில பிழை இருக்கிறதா? கண்டிப்பாக இறைவனின் வார்த்தைகளில் எந்த பிழையும் இருக்க போவது கிடையாது. திருமறை குர்ஆனிலே இப்படி ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான், வாக்குறுதிகளை. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்க தகுந்த தீமைகளில் இருந்து உங்களை தடுத்து நிறுத்தும் கேடயம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நம்மில் பல பேரை பாருங்கள், தொழுகிறார்கள், மானக்கேடான காரியங்களை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். தொழுகிறார்கள், ஒழுக்க கேடுகளில் ஈடுபடுகிறார்கள். தொழுகிறார்கள், வட்டியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகிறார்கள், சினிமா பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். தொழுகிறார்கள், பிறரை பற்றி புறம்பேசி மனித கறிகளை ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, தொழுகை என்பது உங்களை தீமைகளை விட்டு தடுக்கும் என்கிறது. ஆனால் பல பேர் தொழுது கொண்டே தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகக்கூடும். நோன்பு நோற்றால் ஒரு மனிதன் இறையச்சமுடையவனாக, அல்லாஹ்வை பயப்படுகிறவனாக மாறி விடுவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எத்தனை ஆண்டு காலமாக நோன்பு வைத்துவிட்டு இறையச்சத்தின் வாடை கூட படாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் 20 ஆண்டுகளாக நோன்பு வைக்கிறேன், நான் 30 வருஷமா நோன்பு வைக்கிறேன், நான் 40 வருஷம் ரமலான்ல
ஒரு நாள் கூட நோன்பை விட்டது கிடையாது என்றெல்லாம் பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை இறையச்சத்தோடு கூடிய வாழ்க்கையாக மாறி இருக்கிறதா? அப்படி பார்க்க முடியவில்லை. பல்வேறு குளறுபடிகளை நோன்பு வைக்கக்கூடியவர்களிடத்தை பார்க்கிறோம். அப்ப இப்படி இறைவன் பல வாக்குறுதிகளை தருகிறான். அந்த வாக்குறுதிகள் நடைமுறையிலே பார்க்கிற பொழுது அது பொய்த்து போவதை போல கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. இப்பொழுது ஒரு முஸ்லிம் என்ன முடிவுக்கு வர வேண்டும்? இறைவன் தவறாக சொல்லிவிட்டாரா? தொழுதால் தீமையை தடுப்பேன் என்று சொன்ன இறைவன் தொழுகைக்கு அந்த ஆற்றலை கொடுக்காமல் விட்டு விட்டாரா? நோன்பு வைத்தால் இறையச்சம் கிடைக்கும் என்று சொன்ன இறைவன் அந்த அம்சத்தை நோன்பிற்குள்ளே வைக்காமல் விட்டு விட்டாரா? குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்று சொன்ன இறைவன் அந்த அமைதியை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தாமல் விட்டு விட்டாரா? கண்டிப்பாக கிடையாது. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்கிறவன் இல்லை. இறைவன் என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக செய்வான். அப்படியானால் பிரச்சனை எங்க? பிரச்சனை நம்மிடத்திலே இருக்கிறது. பிரச்சனை இறைவன் ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் செய்தால் இறைவன் சொன்ன வாக்குறுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தொழுகையை இறைவன் எப்படி சொன்னால் அப்படி தொழுகிறோமா? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராவூன், பிறருக்கு காட்டுவதற்காக யார் தொழுகிறார்களோ, அசட்டையாக யார் தொழுகிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுடைய தொழுகை தீமையை தடுக்காது. நம்மில் பல பேர் அப்படி தொழுது விட்டு என்னுடைய தொழுகையை தீமையை தடுக்கலையே எதிர்பார்க்கிறார்கள். நோன்பை பற்றி நபிகளார் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, யார் பொய்யான பேச்சுக்களையும் கெட்ட வேலைகளையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ அவர் தாயித்திருப்பதனால், அவர் பட்டினி கிடப்பதனால் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. வெறுமனே பட்டினி கிடப்பது நோன்பினுடைய முக்கிய அம்சம் கிடையாது. பட்டினி கிடப்ப நோன்பிலே பட்டினியும் இருக்க வேண்டும், தாயித்து இருக்க வேண்டும், உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும். அது மாத்திரம் நோன்பு இல்லை, அதை தாண்டி இன்னும் பல கடமைகள் இருக்கிறது. நோன்பிற்கான இலக்கணங்கள் இருக்கின்றன. அந்த இலக்கணங்களை எல்லாம் யார் பேணி நடக்கிறாரோ அப்படிப்பட்டவருடைய நோன்புக்கு இறையச்சத்தை பெற்றுத் தருகிற ஆற்றல் இருக்கிறது. அப்படி பல பேர் நோன்பு நோக்காத காரணத்தினால், பட்டினி கிடந்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அதே போல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் பல்வேறு குடும்பங்கள் மகிழ்ச்சி இழந்து, நிம்மதி இழந்து, சண்டை சச்சரவுகளோடு விவாகரத்திலே முற்றி போய் ஒருவரை ஒருவர் அவதூறு சொல்லிக் கொண்டு நிம்மதியற்று திரிவதற்கான முக்கிய காரணம் என்ன? திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற இறைவன் குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் எவ்வாறு இணைந்திருக்க வேண்டும், எதை எதை கடைபிடிக்க வேண்டும், எதிலிருந்து விலக வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றானோ அது போன்ற காரியங்களை கடைபிடிக்காமல் வெறுமனே ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். கணவன் மனைவி என்று திருமணத்தை மட்டும் முடித்து விட்டால் போதாது. திருமணத்திற்கு என்று இஸ்லாம் என்ன விதிகளை கற்றுத் தருகிறதோ, ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் என்னென்ன நிபந்தனைகளை, என்னென்ன கட்டளைகளை திருமறை குர்ஆன் உலகத்திற்கு கற்றுத் தருகிறதோ அந்த அனைத்து காரியங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய திருமண வாழ்க்கை, அவர்களுக்கு அமைகிற கணவர், அவர்களுக்கு அடைகிற மனைவி சந்தோஷத்தை தருகிறவராக, மகிழ்ச்சியை தருகிறவராக, மன அமைதியை தருகிறவராக மாறி போய்விடுவார் என்பதிலே யாரும் கடுகளவிற்கு கூட சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால்தான் திருமறை இன்றைக்கு உலகத்தை அந்த உண்மைகள் என்ன என்பதை அறியாதிருக்கிற காரணத்தினால் திருமணத்தை முடித்துவிட்டு திருமணத்திலே பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ன, குடும்ப வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்பதை அறியாமல் இருக்கிற உலகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு அந்த நிபந்தனைகளை கற்றுத்தர வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி உலகத்தை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கணவன் மனைவி உறவும் கண்குளிர்ச்சி மிகுந்த குடும்ப வாழ்வும் என்ற தலைப்பை தேர்வு செய்து உரை நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, இன்றைக்கு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் திருமண வாழ்க்கையில மிக மிக பிரதானமான ஒரு அம்சம் தாம்பத்திய இன்பம். தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் கிடையாது. பல பேர் சும்மா பேசிக்குவாங்க, அது மட்டும் தான் கல்யாணமா, முக்கியம் அதுதான், மற்றதெல்லாம் அதுக்கு பிறகுதான். இல்லற இன்பத்திற்கு பிறகுதான் திருமணத்திலே ஒரு மனிதன் பெறக்கூடிய மற்ற எல்லா நன்மைகளும் அதற்கு அடுத்த கட்டத்திலே தான். முதல் நிலையிலே தாம்பத்தியம் தான், இல்லறம் தான். அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற தாம்பத்திய இன்பத்தை பொறுத்தவரை
அதுதான் ஒரு மனிதனுக்கான அமைதியை பெற்றுத் தருவதிலே, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றுத் தருவதிலே மிக மிக முக்கியமான ஒரு இடத்திலே இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த நிம்மதியை குலைக்கின்ற காரியத்திலே யாரேனும் ஒரு கணவரோ அல்லது மனைவியோ ஈடுபட்டால் அது அவரை மட்டும் பாதிக்கப் போவதில்லை, அவரை சார்ந்திருக்கிற சமூகத்தை பாதிக்கிறது, மொத்த உலகத்தையும் பாதிக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனிதர் நிம்மதியை இழந்து தொலைத்து விட்டால், அவர் நீதிபதியாக இருந்தார், அவர் கொடுக்கிற நீதி பரிபாலனங்களில் அந்த பிரச்சனை வெளிப்படும். வீட்டுக்குள்ள காலங்காத்தால சண்டை, புருஷன் முன்னாடி சத்தமா பேசிக்கிட்டாங்க, இவர் அவர் அடிக்க அவரை இவர் அடிக்க, மாத்தி மாத்தி அடிச்சு சண்டை போட்டு உன்னையெல்லாம் என் தலையில வச்சு கெட்டிவிட்டானுல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கோபத்தோடு அவர் நீதிமன்றத்திற்கு வந்து வழக்குகளை விசாரித்தால் வழங்குகிற தீர்ப்பு நீதியான தீர்ப்பாக இருக்க முடியுமா? அந்த கோபத்தோடே பார்ப்பார், சரியான முறையில் வழக்குகளை அணுக மாட்டார், அமைதியோடு எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டார். அப்ப நீதிபதியாக இருந்தால் நீதியை பாதிக்கும், ஒரு வாகன ஓட்டியாக இருந்தால் பயணத்தை பாதிக்கும், ஒரு வாத்தியாராக இருந்தால் மாணவர்களுக்கு கற்றுத்தருகிற பாடத்தை பாதிக்கும், ஒரு மருத்துவராக இருந்தால் அவர் நோயாளிகளுக்கு செய்கிற சிகிச்சையை பாதிக்கும், ஒரு வல்லுநராக இருந்தால் அவர் செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய காரியத்தை பாதிக்கும். இப்படி ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சீர்கட்டு போய் அமைதி இழந்து விடுகிறது என்று சொன்னால் அது மொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது. ஒரு தனி மனித பிரச்சனையாக இதை பார்க்க கூடாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு சொல்லுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? இதா தஅர்ரஜுலு இம்ராத்தஹு, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை அழைக்கிறான், எதற்கு? லிஹாஜதிஹி, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு ஆண் தனது மனைவியை அழைத்து அந்த மனைவி அதை மறுத்து விட்டால், பல பேர் இன்னைக்கு செய்கிறார்கள். பல குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையில் 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 சண்டைகள் இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு வாசப்படி என்றெல்லாம் பழமொழிகளை எழுதி வைத்திருப்பார்கள். 1000 பிரச்சனை இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்க்க வேண்டும், உரிய முறையிலே விவாதிக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களோடு அது குறித்து கலந்துரையாட வேண்டும். அதை விட்டுவிட்டு தன்னிடத்திலே தானே இரவு நேரத்திலே வந்தாக வேண்டும் என்று தன்னுடைய தாம்பத்தியத்தை ஒரு ஆயுதமாக ஒரு பெண் பயன்படுத்தினார். பல பெண்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் சிக்கலுக்கான அடிப்படை. பல பேர் திரும்பி படுத்துக்க வேண்டியது, திரும்பி படுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சா? பெட்டை தூக்கிட்டு தனியா போயிட்டா சிக்கல் முடிஞ்சிருச்சா? சிக்கலுடைய துவக்கம் இங்கே தான் இருக்கிறது. அவனுடைய பாலியல் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வருகிற பொழுது ஒரு பெண் அவனை மறுத்து அலட்சியப்படுத்தி புறக்கணித்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்புகளால் பல்வேறு தீமைகள் சமூகத்தில் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் இந்த பாலியல் தேவையை தீர்ப்பது என்பது காலத்திற்கும் தள்ளி போட்டு தீர்க்கிற காரியம் கிடையாது. இது உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. எதுவெல்லாம் உணர்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் ஏற்பட்ட உடனேயே சரி செய்யப்பட வேண்டும். ஒருத்தருக்கு பசி வருகிறது, அது ஒரு உணர்ச்சி. உங்களை வந்து கையேந்துறார், பிச்சை எடுக்கிறார், ரொம்ப பசிக்குதுற, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, சாப்பாடு கொடுங்க. நீங்க சொல்றீங்க, ஐயோ இருந்த சம்பள காசெல்லாம் காலி ஆயிடுச்ச, 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிடுவேன், 1ஆம் தேதி தான் சாப்பாடு தர்றேன்னா. தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார், தாகமாக இருக்கிறது, தண்ணி கொடுங்க, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, வீட்டில் தண்ணி வாங்கி வச்சுறேன். அதுவெல்லாம் எப்படி கேலி கூத்தான வார்த்தையாக இருக்குமோ அதுபோலத்தான் ஒரு கணவர் தன்னுடைய பாலியல் தேவைக்காக மனைவியை நாடுகிற பொழுது அவள் அதை புறக்கணித்தால் அல்லது பிறகு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்ற கோணத்திலே தள்ளி போட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள சாப்பாடு கிடைக்கல, என்ன செய்வான் ஒருத்தன்? அதுக்குதான் ஊருக்கு ஊருக்கு கட்டி வச்சிருக்காங்க ஹோட்டலு, திம்பம்னு போவானா இல்லையா? சிக்கல் எங்கே துவங்குகிறது? இவள் புறக்கணிக்கிற பொழுது யார் இவனை ஆதரிப்பாரோ அப்படிப்பட்ட ஆட்களை நோக்கி இவருடைய எண்ணம் திசை மாற ஆரம்பிக்கிறது. அதை விட வேற என்ன கேடு வேணும்? விலை மாதர்களை நோக்கி போனால், அங்க போய் எய்ட்ஸை வாங்கினால், அதுக்கு பிறகு குடும்பத்தில் சண்டை போட்டால், அந்த எய்ட்ஸை மனைவிக்கு கொடுத்தால், மனைவியிடமிருந்து பிள்ளைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு கொடுத்தால், பல கட்டங்களை இது பாதிக்கிற காரணத்தினால் அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, அந்த பெண்மணி காலையில் விடுகிற வரைக்கும் அந்த பெண்ணை அல்லாஹ்வின் மலக்குகள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதான் ஒரு பெரிய கேள்வி. மலக்கு சபிக்கிற அளவுக்கு இந்த பொம்பளை என்ன பண்ணலாம்?
2 பேருடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கு இது உரிய தண்டனை கொடுக்க வேண்டியதா? 2 பேருடைய பிரச்சனைக்கு அதற்கு ஏன் மலக்குமார்களை விட்டு அல்லாஹ் அவர்கள் மீது சாபத்தை பொழிய வேண்டும்? இது 2 பேருடைய பிரச்சனை இல்லப்பா, 2000 பேருடைய பிரச்சனை, 2 லட்சம் பேருடைய பிரச்சனை, மொத்த உலகத்திற்குரிய பிரச்சனை, மொத்த சமூகத்தை பாதிக்கிற பிரச்சனை. அதனால் இந்த பிரச்சனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகுந்த கடுமையான பார்வையோடு பார்க்கிறான். அல்லாஹ் கோபப்படுகிறான், அதே நேரத்தில் இன்னொருவன் சந்தோஷப்படுகிறான். அது யாரு? அவன் ஷைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் பல்வேறு வேலைகளுக்காக ஷைத்தானுடைய தலைமை ஷைத்தான் தன்னுடைய பரிவாரங்களை ஊருக்குள்ளே அனுப்பி வைப்பான். ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆளு. குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒருத்தன், தொழுகை கிடைக்கிறதுக்கு ஒருத்தன், சினிமா கூட்டி போக ஒருத்தன், விபச்சாரத்தில் தள்ளி விடுறதுக்கு ஒருத்தன், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்து ஊருக்குள்ள பல பேரை எல்லாம் அனுப்பி வைப்பான். எல்லா வேலையும் முடிச்சு விட்டு நைட்டு மசோரா நடக்கும். போன காரியம்லாம் நல்லா நடந்துச்சா? அவங்க வந்து சொல்வார்கள், நான் இன்றைக்கு சென்று இந்த வேலையை செய்தேன், அந்த வேலையை செய்தேன், அந்த வேலையை செய்தேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பானா சைத்தான். அப்படியா சரி, அப்படியா சரி, அப்படியா சரி. ஒருத்தன் வருவானா, நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா? கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டேன். அடே சூப்பரான ஆளா, வா 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 வா, நீ தான் நமக்கு தேவை. அவனை தனக்கு அருகிலே அமர்த்திக் கொள்கிறான். யாரை? கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்தியவனை. ஏன்? தொழுகையை கெடுத்தவனை வச்சிருக்கலாம்ல, நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டாமல் அவனை வச்சிருக்கலாம்ல, வேற ஏதாவது பொய் பேசினவனை வச்சிருக்கலாம்ல, ஷிர்க் வச்சவனை வச்சிருக்கலாம்ல, குஃப்ரு செஞ்சவனை வச்சிருக்கலாம்ல. ஒரு மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில பிரிவினை ஏற்படுத்தியவனை தலைமை நீதிபதியாக இருக்கிற ஷைத்தான் தனக்கு அருகிலே அமர்த்திக் கொள்கிற அளவிற்கு ஆனந்தம் அடைகிறான். என்றால் ஏன்? இவன் செய்து வந்திருக்கிற காரியம் இவனது குடும்பத்தை மட்டும் பாதிக்கிற காரியம் இல்லை, இவன் சார்ந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் பாதிக்கும். இவனுடைய தொழிலை பாதிக்கும், இவனது முதலாளியை பாதிக்கும், இவனது தொழிலாளியை பாதிக்கும், இவனது பிள்ளைகளை பாதிக்கும், இவனது ஊரை பாதிக்கும். மொத்த உலகத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற காரியத்தின் பின்னணியில் ஒரு குடும்ப அமைதி இருக்கிறது. அதனால்தான் இந்த மாநாடு, எத்தனையோ தலைப்புகளில் மாநாடு போட வேண்டிய தேவை இருக்கலாம். ஆனால் உலகத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அமைதி அமைதி என்று பல பேர் தேடுகிறார்கள். சில பேர் அமைதியை தேடி புகைப்பிடிக்கிறார்கள், அமைதியை தேடி மது வருந்துகிறார்கள், அமைதியை தேடி சாமியார்களின் கால்களில் சரணடைகிறார்கள், அமைதியை தேடி இமயமலை போன்ற பனிப்பிரதேசங்களுக்கு பயணிக்கிறார்கள். அமைதி அமைதி என்று அமைதியை தொலைத்துவிட்டு உலகத்தில் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிற உலகத்தாருக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை அனைத்தும் ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற குடும்பத்தின் அடிப்படையை சரி செய்வதிலே இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் குடும்பவியல் மாநாடு என்ற தலைப்பிலே ஆண்களை, பெண்களை, குழந்தைகளை, பெற்றோர்களை அனைவரையும் அழைத்து வந்து குடும்பவியல் குறித்த தகவல்களை பேச வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உள்ளத்திலே அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாம் அணுகுகிற செய்தி, கேட்கிற விஷயம் உலகத்திற்கான விஷயம். என்னுடைய வீட்டோடு சம்பந்தப்பட்டது மட்டுமில்லை, மொத்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்பதை உள்ளத்திலே அடிப்படையாக அமைத்துக் கொண்டு நம்முடைய பிரச்சனைக்கு வருவோம். பிரச்சனை என்ன? குடும்பத்திலே அமைதி தேவை, கண் குளிர்ச்சி தேவை. கண் குளிர்ச்சி எப்படி ஏற்படுத்துவது? அது தனியா வெளியிலிருந்து கொண்டு வந்து உள்ள வைக்கிற சாமான் கிடையாது. கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 கிலோ சந்தோஷம் கொடுங்களேன், ஒரு 3/4 கிலோ இன்பம் கொடுங்களேன், அப்படியே வாங்கினது உடம்புக்குள்ள ஃபிட் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை. மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்துமே மனிதனுடைய உள்ளத்திலே இயற்கையில் இருக்கிறது. அதை கெடுக்கிற வேலைகளை பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம், அது எப்படியெல்லாம் கெடுக்குது என்பதை தெரிந்து செய்கின்ற வேலைகளை செய்யாமல் விட்டுவிட்டாலே பல நேரங்களில் குடும்பங்களில் அமைதி தானாக வந்துவிடும். குடும்பத்தை சீர்குலைக்கிற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அது நிறைய இருக்கிறது. அதிகமான செய்திகளை சொல்ல முடியும். ஒரு சில குறைந்த நேரத்தில் ஒரு சில செய்திகள். முதல் இடத்திலே குடும்ப அமைதியை சீர்குலைப்பதில் முதல் இடத்திலே இருக்கிற விஷயம் என்னவென்றால் சந்தேகம். குடும்பத்தில் சண்டை போட்டு நார்னவனை விட, துரோகம் செஞ்சு பிரிஞ்சவங்களை விட, இந்த சந்தேகம் செஞ்சிருப்பானோ, அவன் அங்க போயிருப்பானோ, இவன் அங்க போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சாங்களே,
இந்த நினப்புனால கெட்ட குடும்பம் தான் 90%. நெசமாவே அடுத்தவங்க கூட போய் ஓடி போய் கெட்ட குடும்பம் 10%னா அடுத்தவங்க கூட போயிருப்பாரோ அப்படின்னு புருஷனை பத்தி ஒரு பொஞ்சாதி நினைப்பானே, அல்லது ஒரு பொஞ்சாதியை பத்தி புருஷன் நினைப்பானே. இந்த அடிப்படை தான், இந்த சந்தேகம் தான் குடும்ப வாழ்க்கையின் அமைதியை வெகு தூரத்திற்கு தள்ளி வைக்கக்கூடிய ஆபத்தான ஒரு ஆயுதம். இந்த சந்தேகத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சந்தேகத்தில் 2 வகை இருக்கிறது. பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கும்? பெரும்பாலும் ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறார். இப்போ ஒரு புருஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, எப்போதும் வீட்டுக்குள்ள ஃபோன் வரும், ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் வீட்டம்மா பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க, பொஞ்சாதி பக்கத்தில் இருக்குது. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, எடுத்தாரு. எப்போதும் எடுத்து ஹலோன்னு பேசுகிறவர் இப்போ எடுத்து திருன்னு முழிக்காரு. வீட்டம்மா பார்க்குது, எதுக்கு இந்த ஆளு பேந்த முழிக்காரு? முழிச்சவர் முழிச்சதோடு நிற்காம அப்படி கரைச்சிக்கிட்டு ஏதோ காரி துப்ப போகிற மாதிரி ஆண்டுக்கிட்டே மெதுவாக ஃபோனை தூக்கிட்டு வெளியே அங்கிட்டு போய் 100 அடி தள்ளி போய் ஹலோங்க. பொம்பளைக்கு சந்தேகம் வருமா வராதா? எப்பவும் பக்கத்தில் உட்காந்து பேசுவார், இப்போ என்ன ஃபோனை தூக்கிட்டு அங்கே போய் ஹலோ? சந்தேகம் வரும். உடனே அப்படியே நோட்டம் போட ஆரம்பிப்பான். இவன் பேச்சும் ஒரு மாதிரியா வேற மாதிரி மறைமுகமா நெக்கா குத்த ஆரம்பிப்பான். இப்போலாம் மைனர் ஆளே மாறி போயிட்டாங்க, நம்ம கூட எல்லாம் பேசுறதே இல்லை, ஃபோனில் தான் மணிக்கணக்கில் பேசுவாங்க. இவனுக்கு தான் தெரியுமே பஞ்சாயத்து இருக்குத, இவனுக்கு உள்ள சுருன்னு ஏறும். ஏதோ பேசுறாதான் ஒழுங்கா நேருக்கு நேரம் பேசு. இந்த பொடி வச்சு பேசுறது, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது, சண்டை ஆரம்பமாகும். இப்ப சிக்கல் எங்க? இவர் சண்டை, இவர் நெசமாவே வேற பெண்ணோட தொடர்பு இல்லை, வேற பஞ்சாயத்து இல்லைன்னு வச்சுக்குவோம். இவர் செஞ்ச காரியம் சந்தேகத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? சந்தேகத்தை ஏற்படுத்துற வேலையை செய்வாரா? ஆனா இவர் அந்த அம்மா சந்தேகப்படக்கூடாதான். அதே மாதிரி காரியத்தை அந்த பொம்பளை செய்யுமா? ஆனால் அந்த கணவர் சந்தேகப்படக்கூடாதான். என்ன சந்தேகப்பட்டுட்டீங்கள, நான் எத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தினேன், என்னைக்காவது வேற ஆளை ஏறெடுத்து பார்த்துருப்பானா, வேற பையனோட பேசியிருப்பானா, வேற பிள்ளைய பார்த்துருப்பானா, அடுத்த வீட்டுக்கு போயிருப்பானா, என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்கள. நீங்க என்ன வானத்திலிருந்து கூச்சம் மழக்கா? சந்தேகப்படாமல் இருக்கிறது. முதலில் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பற்றி என் மனைவி சந்தேகப்படுவாள், என் மனைவியை பற்றி நான் சந்தேகப்படத்தான் செய்வேன். எப்பொழுது சந்தேகப்படுகிற மாதிரியான வேலைகளை நான் செய்தால் வேலையை செஞ்சு போடுவாங்களோ, சந்தேகம் வரக்கூடாதுன்னா அதுதானே கோபம் வருது உனக்கு. நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் ஏமாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே சந்தேகம் வந்திருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார் மேலே சந்தேகம் வந்திருக்கிறதே. நபிமார்களுடைய மனைவிகள் யார்? நம்முடைய தாய்மார்கள் இல்லையா? உம்மஹாத்துல் மூமினீன் இல்லையா? நம்முடைய தாயின் மீது சந்தேகம் எழுகிற ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கற்பனை செய்வோமா? எத்தனை பேரை யாரையாரெல்லாமோ கற்பனை பண்ணுவோம். நம்ம பெத்த அம்மா தப்பா போயிட்டா, அல்லது தப்பு செஞ்சிருவா, தப்பா நடக்கிறா அப்படிங்கிறத ஒரு பெற்றெடுக்கப்பட்ட மகனால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தே வைக்கப்பட்டிருக்கிற உம்மஹாத்துல் மூமினீன் நபிகளாயத்துடைய மனைவிமார்கள் மீது இந்த சந்தேகம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்தை நபிகளாரும் நம்பி இருக்கிறார்கள். என் முஞ்சாதி எப்படிப்பட்டவ எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லல. சந்தேகப்படுற மாதிரி வேலை சந்தேகப்படத்தான் செய்வாங்க. நாமெல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறு செய்தி. எத்தனை நாட்கள் நபிகளாருடைய தூக்கமே போச்சுங்க. என் முஞ்சாதி அப்படி கிடையாதுனாங்களா? அவளும் பொம்பளை தானே, நல்லவதான், சூழ்நிலை கெடுத்துருச்சுன்னா போர்க்களத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஆயிஷா நாயகி பின்னாடி பின்னங்கிருவாங்கல்ல. ஒரு போர்க்களத்துல எல்லாரும் வருவாங்க, ஆயிஷா நாயகி ஒரு நகையை தொலைச்சு விட்டு தேட போவாங்க, வண்டி எடுத்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க. கடைசியில் பின்னாடி ஒரு சஹாபி வருவாரு. அந்த சஹாபி ஆயிஷா நாயகி ஒட்டகத்தில் ஏற்றி வச்சுட்டு இவர் நடந்தே கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு வருவாரு. வர்றதுக்கு லேட் ஆயிரும், ஊருக்குள்ள பிரச்சனை பத்திக்கும். ஆயிஷாவும் சம்பந்தப்பட்டவரும் ஒரு நாள் பின்னாடி லேட்டா வந்திருக்கிறாங்க, தனியா வந்திருக்கிறாங்க. பஞ்சு நெருப்பும் பக்கத்தில் இருந்தா பத்தாம இருக்குமா? தப்பு செய்யாம இருந்திருப்பாங்களா? சொன்னது யார்? சஹாபாக்களில் பல பேர் சொன்னார்கள். சில கேடு கெட்டவர்கள் அதை பரப்பினார்கள், சில நல்லவர்களும் அந்த பரப்புதலுக்கு பலியானார்கள். ஊருக்குள்ள பேசுகிறவர்கள் 1000 பேசட்டும். நான் கேட்பது என்ன, நபிகள் நாயகத்திற்கு ஆயிஷா நாயகியை பற்றி தெரியுமா தெரியாதா?
தெரியத்தானே செய்யும். ஆயிஷா நீங்க கேள்வி கேட்பாங்களா இல்லையா? என் மேலே சந்தேகப்பட்டுட்டீங்களே, நான் சின்ன வயசுல இருந்தே உங்க கூட இருக்கேன். இப்ப நம்ம மனைவிமாரு கூட ஒரு 20 வயசுக்கு பிறகு 25 வயசுக்கு பிறகு அப்பதான் நம்ம கூட சேர்றாங்க. அது வரைக்கும் அவன் எங்க இருந்தா, எப்படி இருந்தா, எந்த ஸ்கூல்ல படிச்சா, யாரு கூட போனா, யாரு கூட எதுவுமே தெரியாது. ஆனா ஆயிஷா நாயகி பிறந்ததுல இருந்து ரசூலுல்லாஹ் கண்ணு முன்னாடியே வளர்றாங்க. 6 வயசு 7 வயசுலயே நபிகளாருடைய வீட்டுக்கு மனைவியாக உள்ளே வந்து விட்டார்கள். அப்ப சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த நேரத்திலே இருந்து தான் பார்த்து தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வளர்ந்து வருகிற தன்னுடைய மனைவியை பற்றி மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ அல்லாஹ்வின் தூதருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் சந்தேகப்படாமல் இருந்தார்களா? ஒவ்வொருத்தரையா போய் கேட்கிறாங்க. அலி இடத்துல கேட்கிறாங்க, இப்னு அப்பாஸ் இடத்துல கேட்க, இப்னு மஸ்ஊத் இடத்துல கேட்கிறாங்க, பல்வேறு தோழர்களிடத்துல கேட்டு எப்படி நீங்க எப்படி நினைக்கிறீங்க, மற்ற மற்ற மனைவிமார்களிடத்துல போய் கேட்கிறார்கள். ஆயிஷா பத்தி நீ என்ன நினைக்கிற, நாங்க நினைக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லணும்ல. உள்ள வந்துருச்சு டவுட். ஏன் டவுட்? அந்த காரியம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற காரியம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு நாள் பொழுது தனித்து இருந்தால், மக்களோடு கலக்காமல் தனிமையில் இருந்தால் அவர்கள் தவறிழைத்திருப்பார்களோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். தவறு செய்கிற சூழலை ஏற்படுத்திவிட்டு யாரும் சந்தேகப்படக்கூடாது என்றால் படுவார்கள். ஆயிஷா நாயகியை விடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல டவுட் வந்துச்சு தெரியுமா? அதை கற்பனை கூட நம்மளால பண்ணல. இந்த நிகழ்ச்சியை விடுங்க, ஆயிஷா நாயகி நிகழ்ச்சியை. இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல வேற கட்டத்திலையும் ரசூலுல்லாஹ் அப்படி நடந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வருகிறார்கள். வந்தா ஒரு ஆணோட ஆயிஷா நாயகி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருந்தா பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே ஆயிஷா நாயகி விளங்கிக்கிட்டாங்க, ஒரு ஆம்பளை மட்டும் தனியா இருக்கிறாரு, அவர் கூட நம்ம மனைவி இருக்கிறா, இது என்ன கலாச்சாரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வெறுப்படைந்து விட்டார்கள் என்பதை அவருடைய முகத்தின் பாவனைகளை வைத்து ஆயிஷா நாயகி தெரிந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அப்படித்தான். பல நேரங்கள்ல ஒரு விஷயத்தை வாய் திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த கடுமை, இந்த கோபம், இந்த சிவப்பு, கோவை படமாக நபிகளாருடைய முகம் சிவந்து விடும். பக்கத்துல யாரும் நிக்க மனசு வராது. ஆஹா கேட்கக்கூடாது, கேட்டுட்ட போல இருக்கு. ஒரு 2 சஹாபி அப்படிதான் ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யூதர்களை பத்தி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த காரியத்தை செஞ்சாலும் யூதன் செய்யறதுக்கு மாத்தமா செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் செருப்பு போடாம தொழுகிறான், நீங்க செருப்பு போட்டு தொழுவுங்கிறீங்க. அவன் நரைமுடிக்கு சாயம் பூசாம இருக்கிறான், நீங்க சாயம் பூச சொல்லுவீங்க. எதை செஞ்சாலும் அவன் செய்யறதுக்கு மாத்தம் செய்யுங்கிறிய. அப்படின்னா மாதவிலக்கு ஏற்படுகிற பொழுது யூதர்கள் தங்களுடைய மனைவியர்களோடு கூடுவதில்லை. நம்ம கூடிட்டா மாதவிலக்கு நேரத்தில் அவன் கூட மாட்டேங்கிறான், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேங்கிறான். நம்ம கூடிட்டா என்ன? கேள்வி ரொம்ப டேஞ்சரான கேள்வி. ஏன்? அல்லாவே கூட கூடாதுன்னு சொல்லிட்டான். இவனுக்கு மாறு செய்யணுன்றதுக்காண்டி அல்லாவுக்கு மாறு செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியல, பதிலே வரல. 2 சஹாபி வந்து கேட்கறாங்க, மூஞ்சத்தான் பார்த்தாங்க, அப்படியே கால் பேக் 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 பேக்னு பேக்ல போயிட்டான். ஒன்னும் பேசலையே, பேசலத்தான், மூஞ்ச பார்த்தா தெரியாது. இப்படி நபிகளார் முகத்திலே தன்னுடைய வெறுப்பை, தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிற ஆற்றல் படைத்திருந்த காரணத்தினால் ஆயிஷா நாயகி அறிந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் முகம் கோணிவிட்டது. அப்படியானால் நம்முடைய காரியத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள். தெரிந்து கொண்டு உடனே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் என்று நினைத்தீர்கள் இவரை? இவர் என்னுடைய பால்குடி சகோதரர். யாரோ 3ஆம் மனுஷன் கூட உட்காரல, என் சகோதரர். பால்குடி அடிப்படையில் இவன் எனக்கு உறவு. நானும் இவரும் ஒரே தாயிடத்திலே பால் இருந்து இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வந்துருச்சா இல்லையா? அப்ப கூட ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்றாங்க, சரிமா பால்குடி சகோதரா பிரச்சனை இல்லை, அண்ணன் கூட உட்காரலாம், தம்பி கூட உட்காரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுல கூட கேர்ஃபுல்லா இருந்துக்க. இன்னமர் ரலாஅத்து மினல் மஜாஅத்தி, பால்குடி உறவுங்கிறது சும்மா ஏதோ இருக்க. ஒரு பிள்ளை அழுதுச்சுன்னு ஒரு 2 நிமிஷம் பால் கொடுத்ததுக்காக பால்குடி உறவு வந்துடாது. பசி போகிற அளவுக்கு நீனும் அந்த தாயிடத்துல பால் அருந்தி இருக்கணும், அவரும் அந்த தாயிடத்துல பால் அருந்தி இருக்கணும். அப்பந்தான் அவருக்கும் உனக்கு உறவு ஏற்படும், இல்லைன்னா உறவு வராதுமா. கவனிச்சுக்க. இப்ப இந்த நிகழ்ச்சி எதை சொல்கிறது? ஆயிஷா நாயகியின் மீது நபிகளாருக்கு சந்தேகம் வந்தது என்பதை காட்டுகிறா இல்லையா? ஏன் சந்தேகப்பட்டாங்க? அந்த காரியம் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவ்வளவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ரசூலுல்லாஹ் மேல சந்தேகப்பட்டா. சந்தேகம்னா தப்பான உறவுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு நாளைக்கு 4 வச்சு ஒவ்வொரு மனைவி இடத்துல போவாங்கல்ல. ஒரு நாள் ஆயிஷா ராயியோட இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு வெளியே போறாங்க. நைட்ல ஆயிஷா ராயி தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க ரசூலா எஞ்சி போறாங்களா, முடிச்சு பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் காணோம். ஆயிஷா ராய்க்கு டவுட் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம டேட்டு, அவங்க உள்ளத்துக்குள்ள வேற யாரையோ வச்சுக்கிட்டு, வேற யாரையோனா வேற மனைவிகளை யாரையோ வச்சுக்கிட்டு வேற பஞ்சாயத்து வீட்டுக்கு போறாங்க போல இருக்கு. இன்னைக்கு பிடிச்சிட வேண்டியதான், பார்ட்டியா கையங்களமா பிடிச்சிட வேண்டியதான். யார? அல்லாஹ்வுடைய தூதரை ஆயிஷா ராய் பிடிக்க போகிறார்களோ அப்படின்னு முடிவெடுத்து கொண்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறார்கள். விறுவிறுன்னு போனா வேற ஏதாவது மனைவிமார் வீட்டுக்குள்ள போய் நிப்பாங்கன்னு பார்த்தா நேர கபிரிஸ்தான்ல போய் நிக்கிறாரு ரசூலுல்லாஹ். போய் கையேந்தி துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் சங்கதியா? துவா செய்ய தான் கபிரிஸ்தானுக்கு தான் வந்தாங்களா, நம்மளும் வேற என்னமோ நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் புறப்படுறாங்க. ஐயோ, நம்ம வெளியில வந்து தெரிஞ்ச அம்மா போயிருமே, ஓடு, கட 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 கடன்னு ஓட்டம் ஓட்டம், மூச்சு மேல மூச்சு கீழ் மூச்சு வாங்கு. போய் படுத்தா ரசூலுல்லாஹ் பின்னாடியே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா மூச்சு. ஆயிஷா, என்ன மூச்சு இழைக்குது? ஒன்றும் இல்லையே. என்னது ஒன்றும் இல்லையே? ஏமா மூச்சு இழைக்குது? அல்லாஹ்வும் பொண்ணு ரசூலுல்லாஹ் கணிச்சிடுறாங்க. டவுட் வந்துருச்சு. நம்ம நைட்டு நேரத்தில் வெளியே எந்திரிச்சு போன உடனே வீட்டம்மாவுக்கு வேற பஞ்சாயத்தை பார்க்க போயிருக்கோமோன்னு டவுட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வும் அவனது தூதரும் உனக்கு அநீதம் செய்வார்கள் என்று நீ எண்ணுகிறாயா? நபிகளாருடைய காரியமே அவர்களின் மனைவிமார்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றால், ரசூலுல்லாஹ் வந்து என்னையே சந்தேகப்பட்டேன்னு கேட்கல. என் மேலே சந்தேகமா? உலகத்தில் எந்த முஸ்லீமா என் மேலே சந்தேகப்படுவானா? பட மாட்டார்கள், அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் மனைவிமார்கள் படத்தான் செய்வார்கள். மனைவிங்கிற ஜீன் அப்படித்தாங்க. அக்காங்கிற ஜீனு வேற, அம்மாங்கிற ஜீனு வேற, தங்கச்சிங்கிற ஜீனு வேற, மற்ற எந்த உறவு வேற, பொஞ்சாதிங்கிற ஜீனு வேற. அவ உள்ள போற ரத்தம், அவ மூளை, அவளுக்கு இருக்கிற மூளை எல்லாமே வேற மாதிரி வேலை செய்யும். ஒரே காரியத்தை அண்ணன் செய்வான், அதே காரியத்தை புருஷன் செய்வாரு. புருஷனை ஒத்துக்க மாட்டாரு, அண்ணனுக்கு வக்காலத்து வாங்குவான். எங்க அண்ணன் செஞ்சது கரெக்ட், அதே தானே உன் புருஷன் செஞ்சான், என்னத்த இருந்தாலும் நீங்க செஞ்சிருக்க கூடாது. இப்படி அண்ணங்கார வெளிநாட்டுல இருந்து வருவான். வெளிநாட்டுல இருந்து வந்த வேலை என்ன செய்வான்? நேரா போய் அண்ணன் பொஞ்சாதிக்கு நல்ல விலை கூண்ட சேலை, மாமனாருக்கு ட்ரெஸ்ஸு, பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து பல லட்சங்களை கொண்டு போய் மாமனார் வீட்டில் கொடுத்துட்டான். அக்கா என்ன சொல்லுவா? உன் பொண்டாட்டி வீட்டுக்கு இப்போ அள்ளி அள்ளி கொடுக்கணுமோ? அங்க அப்படி புருஷங்காரன் அதே மாதிரி வந்து அதே பொஞ்சாதி வீட்டுக்கு, மாமனாருக்கு, மாமியாருக்கு, மச்சினிச்சிக்கு, குழந்தையா, மச்சனுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பார். கொடுங்க. உங்களுக்கு கொடுத்தா இன்னைக்கு, உங்க புருஷன் கொடுத்தா இன்னைக்கு, உங்க அண்ணன் கொடுத்தா கசக்கா? அது அப்படிதான் கசக்கும். அந்த ஜீன் அப்படிதான், அது அந்த மரபணு அப்படிதான் வேலை செய்யும். அப்ப இப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டும்? என்னையே சந்தேகப்பட அந்த எண்ணத்தை தூக்கி வெளியில் வையுங்கள். நானாக இருந்தாலும் சந்தேகப்படுவாள், அவளாக இருந்தால் நான் சந்தேகப்படுகிறேனே. நமக்கும் மனைவிக்கும் இடையிலே வெறுப்பு வருகிற முதல் வாசல் இது. என்னை சந்தேகப்பட்டு விட்டால் என்று நான் கோபப்படுகிற பொழுது சண்டை துவங்குகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் அந்த பெண்களிடத்திலே அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹூ ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், அவர்களிடத்திலே நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீர்களே, அப்படி வெறுத்தால் அவ என்ன சந்தேகப்படுறத நான் வெறுக்கிறோம்ல, அல்லது நான் என்ன அவளை நான் சந்தேகப்படுற அவ இருக்கான்ல. ஒரு கணவனை மனைவி சந்தேகப்படுவதையோ, மனைவியை கணவன் சந்தேகப்படுவதையோ ரெண்டு பேரும் வெறுக்கிறாங்கல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் விஷயத்துல நீங்கள் ஒன்றை வெறுத்தால் அந்த வெறுப்பிலே அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்க கூடும். அவ சந்தேகப்படுறது உங்களுக்கு நல்லதுங்க, நீங்க சந்தேகப்படுறது உங்களுக்கு நல்லதுங்க. இதுல என்ன சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குங்கிற? நம்முடைய ஜமாத்துக்கு வரக்கூடிய வழக்குகள் ஒரு மாதத்திற்கு 100கணக்கில் வழக்கு வந்து குவியும். குடும்ப வழக்குகள் வருமே, குடும்ப பஞ்சாயத்தை எடுத்து பார்த்தா அதுல ஒரு 500 வழக்குகள் வந்தால் குறைத்து 450 வழக்குகள்ல சந்தேகம் தான் வழக்குக்கு காரணமா இருக்கும். 500 வழக்கு வருங்க, 450 என்னது? அவர் அங்க ஒரு பொம்பளை
புருஷன் இல்ல, அவர் போய் உதவி செய்ய போறோம்னு ஆள் இல்லாத வீட்டுக்கு போறாரு. அவர் எதுவும் தப்பு பண்ணாரா பண்ணலையா தெரியாது. ஆனா நம்ம என்ன கம்ப்ளைண்ட் வாசிக்குது, போலாமா அப்படி தனியா தானே இருக்குது, கரெக்ட் தான். அந்த பொம்பளை கேட்கறது நியாயம் தான். இந்த சந்தேகத்தை நாம் வெறுக்கிறோம், ஆனால் அதிலே நன்மை இருக்கிறது. என்ன நன்மை? அவள் என்னை சந்தேகப்படுவதால், நான் அவளை சந்தேகப்படுவதால் நம்முடைய பாலியல் ரீதியான விஷயங்களில் கூடுதலான அக்கறை காட்டக்கூடியவர்களாக, நேர்மையுடையவர்களாக, கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாறி போய் விடுகிறோம். முதல் செய்தி. இன்னும் சொல்வதாக இருந்தால், இதே சந்தேகத்தை பற்றிய விஷயத்தில் எல்லா மனிதனும் இப்படித்தான் இருப்பான் என்று ஒரு இயல்பு நியதி இருக்குதுல்ல. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்தா தப்பு நடக்குங்கிறது இயல்பு. அதனால தான் இஸ்லாம் ஈயாக்கும் வத்துகூல அலன்னிசா, பெண்கள் மட்டும் தனித்திருக்கிற இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று உங்களை நான் எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்களே. அப்ப அந்த சந்தேகத்தின் வாசல் திறந்தா சிக்கல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று இஸ்லாமே கருதுகிறது. இஷாவுடைய தொழுகைக்கு யாராவது பள்ளியாசலுக்கு வந்தீங்க, பெண்கள் வர்றாங்க, 5 வேளை தொழுகைக்கு வர்றாங்க. இஷாவுடைய தொழுகைக்கு வர்றதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எம்மணி இஷாவுக்கு வரலாம், ஒன்றும் தப்புலாம் கிடையாது, தொலைவா. ஆனா வரும்போது மேலே கீழே அத்தனை செண்டை பூசிக்கிட்டு வந்துடுறாரு. கம்ம 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 கம்மன்னு தூக்குற மாதிரி அடிச்சுட்டு வந்து வச்சுக்க, பல பேர் கவுந்துருவான். அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கத்துல, உன் புருஷன் சந்தேகப்படுவானே அந்த பஞ்சாயத்து இன்னொரு பக்கத்துல. நைட்டு நேரத்துக்கு இவளுக்கு எதுக்கு இந்த மேக்கப்பு, அவளுக்கு எதுக்கு இந்த சென்ட் அத்தரெல்லாம் எல்லாமே தொலை போக மாட்டாங்களோ. லுகருக்கு போனா தெரியாது, அசருக்கு போனா தெரியாது, மகரிப்புக்கு போனா கூட தெரியாது, சாதாரணமா இருக்கும். இஷாங்கிறது இருட்டிடுச்சு. அப்ப அவன் சந்தேகப்படுவான். நைட்டு நேரத்தில் நைட்டுனாலே அப்போ தானே மூளை வேற மாதிரி வேலை செய்யும், கிறுக்கு பிடிக்கும், வேற மாதிரி எல்லா வேலையும் அப்போ தான் ஆரம்பிக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாமா இஷாவுக்கு வரும்போது அத்தர் பூசிட்டு வராத. அப்படி வருகிறவரை ஒழுக்கம் கட்ட பெண்ணோடு ஒப்பிடுகிற அளவிற்கு நபிகளார் கடுமை காட்டுகிறார்கள். அப்ப இந்த சந்தேகத்துடைய வாசலை அடைச்சி வைங்க. சந்தேகப்படுறாங்களே கோவப்படாதீங்க. சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சந்தேகப்படாத அளவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் தன்னுடைய மனைவியோடு இரவு நேரத்தில் இருளில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரமலான் மாசத்துல நோம்பு டயத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இருட்டு, கும் இருட்டு. அப்ப பாக்க 2 பேரு அங்க இருந்து அப்படியே தெருவோடு போய்கிட்டே இருக்கிறாங்க. போறவங்க சும்மா போனா பிரச்சனை இல்லை, அங்க இருந்து நார்மலா நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களே. ரசூலுல்லாஹ் கிராஸ் பண்ணும்போது சர் 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 வண்டி வேகம் எடுது. இயல்பா போற மாதிரி தெரியலையே, இயல்புக்கு மாத்தமா இருக்குல்ல. இயல்பா போனா அங்க இருந்து என்ன வேகத்துல வந்தாங்களோ அதே வேகத்துல கிராஸ் பண்ணணும். இந்த இடம் வந்த உடனே வண்டி கொஞ்சம் ஸ்பீட் ஆகுது. ரசூலுல்லாஹ் கெஸ் பண்ணிட்டாங்க, என்ன நினைக்கான்னு தெரியலையே. டக்குனேப்பா அலா ரிசலிக்குமா, ஹலோ பிரதர் கொஞ்சம் வெயிட், என்னன்னு திரும்பினாங்க. இன்னஹா சஃபியா பின்து ஹுயை, இது சஃபியா பின்து ஹுயை என் பொஞ்சாதிப்பா. கேட்ட உடனே 2 பேருக்கும் வேத்து விறுவிறுத்து, சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தூய்மை. நான் சொன்னேன், என்ன சொல்ல வந்திய, என்ன சொல்ல வந்திருக்காங்க? நான் வேற எந்த பொம்பளை கூட பேசலப்பா, நைட்டு நேரத்தில் இருட்டுக்குள்ள ரசூலாவுக்கு பொம்பளை கூட என்ன பேச்சு, ரோட்டுக்குள்ள அப்படியெல்லாம் நினைச்சாங்க, என் பொஞ்சாதி கூட தான் பேசி. அதான் எனக்கு அர்த்தம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் இருக்கட்டும், தெரியும் தான். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதனின் ரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறானப்பா. நான் ஒன்ன சந்தேகப்படல, உன் கூட மேப்படியா இருக்கானே. இன்னி கஷீத்து அன் யக்திஃப குலூபிக்குமா ஷையன், உங்கள் இருவருடைய உள்ளத்திலே ஷைத்தான் எதையாவது போட்டு விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். போடத்தான் செய்வான், ரசூலுல்லாஹ்ன்றதுக்காண்டி போடாம இருக்க மாட்டான்பா. அதனால சந்தேகப்படுகிற வேலை தான் இது. ஆனா சந்தேகத்தை கிளியர் பண்ணிடுறேன். போனை தூக்கிட்டு ஓடுவீங்களா, ஓடும்போது விவரத்தை சொல்லுங்க. டவர் கிளியரா எடுக்க அதுக்கு தான் போகணும்னு சொல்லுங்க. அல்லது சந்தேகப்படுற மாதிரி இருந்தா பேசி பாரு, எங்க அண்ணன் தான் பேசினாரு, வேற யார்கிட்டையும் பேசல அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுனேன். வீட்டுக்காரி பேசுறா போன்ல, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கோம், சில நேரத்தில் ரொம்ப கோபம்லாம் வந்துடும், நம்ம காதில் விழாத அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். நடக்குமா? புருஷன் தானே உட்காந்துருக்கான், சத்தமாக பேச வேண்டியதானே. குசு 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 குசுன்னு மந்திரம் ஓடும். என்னத்தை பேசுறாலும் காதை கொண்டு வச்சா நடங்காது. அந்த போனுக்கு மட்டும், அந்த மைக்குக்கு மட்டும் தான் சவுண்டு போகும். பக்கத்தில் உள்ளவனுக்கு வெறுப்பு ஏறும். எவன் கூட பேசிக்கிட்டு இருக்கா இவ்வளோ நேரம்? சந்தேகம் வந்துருச்சுல,
இப்போ மனைவியுடைய கடமை என்ன? ஒருத்தர் கூட பேசுறாங்க, எங்க அண்ணன் தான் பேசினாரு, இந்த என்ன ஒரு வார்த்தை பேசினேன், அவ போன கையில கொடுங்க, சந்தேகம் தீர்ந்துடும். அவன் இந்த சந்தேகப்படுகிற மாதிரியான எந்த வேலைகளில் நாம் ஈடுபட்டாலும் அந்த வேலைகள் சந்தேகத்தை ஏற்படுத்தும். அது போன்ற நேரத்தில் எம்எல்ஏ சந்தேகப்பட்டியா என்று கேள்வி எழுப்பாமல் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுகிற, சந்தேகத்திலிருந்து வெளியிலே வருகிற வேலையை ஒரு முஸ்லிம், ஒரு கணவர், ஒரு மனைவி யாராக இருந்தாலும் செய்து கொண்டால் குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சிக்கலில் ஒரு பெரும்பகுதி சிக்கலை ஈஸியாக கடந்து வெளியிலே வந்து விடலாம்.